வாங்கியாச்சு 350 ரூபா. கேன்டீன் க்ளோஸு. வெளியே ஒரு பெட்டி கடை இருக்குது. ஐயோ மழை வர ஆரம்பிக்குதே. ரோபோட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வேலை செய்யலை. 2 அட்டி முழுசாக முடிஞ்சிருச்சு. ₹5000 போட சொல்லியிருக்கேன். வண்டி அப்படியே திணறி ஏறும். இதில் கடப்பா எத்தனை கிலோமீட்டருன்னே போடல. ஆயில் கம்மியாக தான் இருக்குது. வாங்கிட்டு வந்திருந்தால் ஊற்றிடலாம். வாங்கிட்டு வரலையா? சரி, இங்கேருந்து கிளம்பும் போது வாங்கி முதல்ல ஊற்றணும். அதுதான் மக்களே, 9 இன்ச்சு இருக்குது. இன்ஜின் ஆயில் வாங்கலான்னு வந்தால் ஒரு கடை இருந்தது. அவங்க வெறும் மேக்ஸ் அதுதான் வச்சுருக்காங்களாம். கல்ஃபில் இல்லைன்ட்டாங்க. அது ஒரு கடை இருக்குது, ஆட்டோமொபைல் கடை. ஆனால் அது 2 வீலரா இல்லை இதுவான்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். இந்த கடையில் இருக்கோம். என்ன இவ்வளோ பெரிய கடை இருக்குது, ஆனால் கல்ஃபு இல்லைன்ட்டாங்க. இதை தாண்டின கடை இருக்குமா? இதுக்கு அந்தாண்ட எந்த கடையும் இல்லை. ஒரு இன்ஜின் ஆயில் வாங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இருந்த 2 கடையிலும் கல்ஃப் இல்லைன்ட்டாங்க. கடைசியில் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து இன்ஜின் ஆயில் கிடைக்கல. ஒரே பிராண்ட் ஊற்றினா பரவாயில்ல, வேறையே மாற்றி ஊற்றி இப்போதான் ஆயில் சர்வீஸே பண்ணது. அதனால டாப் அப் பண்ணும்போது கரெக்டான அதோட ஆயிலை ஊற்றினா நல்லாயிருக்கும். சரி, வேறு எங்கன்னா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். அவ்வளோ கண்ணாடி ஏறிக்கிட்டு நேற்றுருக்கேன். நேற்றுலேருந்து நேற்றுருக்கேன். எதுவும் செட் ஆகலை. இன்றைக்கி தான் ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க போகலாமா? என்னன்னா பால் நகர் போக போகிறோம். டைல்ஸ் எவ்வளோ வண்டி நின்று இருந்தது, எல்லா வண்டியும் போயிடுச்சு. கடைசியே வண்டி நான் தான். 2 ட்ரைலர் நிற்குது, அதுக்குள்ள லோடு ஏற்றுறதுக்கு. இடமே காலியாக இருக்கு. மழை தான் வேற பேசுனா அங்கங்கே நிறைய மழை பெய்யுது, டப்பு நிற்குது. இதே மாதிரியா இருக்கு.
சூரியன் தெரியுது, ஆனால் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இல்லை. அதான் மழை மேகமாக இருக்குல்ல. வேறு ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கேன். ரொம்ப மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே டைல்ஸுக்கு போய். ரோடே இல்லை. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும் மழையாக பெஞ்சு தள்ளுது. ரொம்ப லோடுக்கு அப்புறம் இப்போதான் ஒரு ரிட்டன் லோடு ஏற்ற போகிறோம்பா. இது வரைக்கும் நிறைய லோடு எம்டியாகவே போனோம். சாத் நகர் தாண்டி பால்நகர் போயிட்டு பால்நகர்லேருந்து உள்ளே போய் போனோம். முன்னெல்லாம் இந்த ரோடு போட்டு ஜல்லி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியல. அப்படியே தான் இருக்கும். சாத் நகர் ரயில்வே பாலம். ₹475. டோல்கேட் இல்லாத இருந்தால் நல்லா இருக்கும். வந்தாச்சு. போயிட்டு இந்த பாலத்து முடிய போகிற நேரத்தில் லெஃப்ட் எடுக்க வேண்டியது தான். எங்கே தான் போகிறதுக்கு இந்த கார் ஓட்டி போகிறானே தெரியலையே. அப்படியே பள்ளமாக தான் இருக்குது. அப்படியே இங்கே ஓரம் கட்டுமா, ஓரம் கட்டிட்டு ஒரு கடை ஒன்று பார்த்தேன். ஆயில் இருக்குதான்னு கட்டு வரும். ஆனால் அது மெயின் ரோடு கிட்ட இருக்குது. போய் தான் வரும். இப்படியே வாங்காத ஓட்டினா போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடை இருக்காது. இதோ இந்த கடை தான் வாங்கியாச்சு. ₹350. இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் 6 மணி ஆகுது. நைட்டு லோடு ஏற்றிடுவாங்களா என்னான்னு கூட தெரியாது. அப்படியே ஏற்றிட்டு வெளியே வந்தாலும் கடை இருக்காது. வாங்கி வச்சுட்டுனா எப்போ ஒன்றா ஊற்றிக்கலாம். அங்கே போய் பார்ப்போம். ரோடு இந்த மண்ணு கொட்டின இடம் போட்டிருக்காங்க. போட்டு ஆனால் டேமேஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாலாம் போடல. ஏன்னா அப்போவே மண் பாய் தான் கொட்டி வச்சுருந்தாங்க. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் டொம்முன்னு போகிறதோட கொஞ்சம் நல்லா போகும். அவ்வளோதான், முடிவுக்கு வந்துருச்சு. சும்மா ஒரு 1 கிலோமீட்ரு. கம்பெனிக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, இந்த இடம்லாம் ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. நல்லா சேராக கிடக்கும். வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே இருக்க ஆஃபீஸு போய் கேட்டு வந்துட்டேன். காலைல தான் லோடிங்கா. வண்டி இங்கே இல்லை, பாயிண்டில் எடுத்து விட சொன்னாங்க, விட்டேன். ஆனால் லோடிங் வந்து காலையில் தான். இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. ஆனால் அது 7 மணியோட க்ளோஸு. நான் வரும்போது க்ளோஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ டைம் 9 மணி ஆகுது. போய் பார்ப்போம். கேன்டீன் க்ளோஸு. வெளியே ஒரு பெட்டி கடை இருக்குது. ஐயோ மழை வர ஆரம்பிக்குதே.
ஆடாங்களா? பரவாயில்ல, 4 தூரில் போட்டாலும் பரவாயில்ல, வண்டிக்கு ஓடி போயிடுவோம். ஏன்னா அதிகமாக ஆரம்பிச்சுன்னா திரும்ப வர முடியாது. சாரி, அதிகமாகிடுச்சுன்னா வண்டிக்கு போக முடியாது. ஆரம்பிச்சிச்சு அதிகமாக வராத்துக்கு மழை. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் வண்டிக்கு ஓடி போடுவேன். ஸோ ரைட் மக்களே, வண்டிக்கு ஓடியான்ட்டு எப்படியோ ஆரம்பிச்சது. ஆனால் நின்று கறந்துட்டு பார்த்தா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டேன். சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் தான். மதியம் சாப்பிட்டேன், அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று சமாளிச்சு தானே ஆகணும். என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுனா லோடு ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து அது பார்த்தோன்னா காலைல தான் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, காலைலையாவது ஏற்றுட்டோம். நம்மளுக்கு எதனா ஒரு லோடு ஆகணும் இல்லையா? ஏன்னா அப்படியே நின்றுக்கு வந்து போய் போய் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த தடவை ஒரு லோடு ஏற்றிட்டு போவோம். லோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு வண்டியை அந்த ஓரத்தில் விட்டுருந்தேன். காலையில் வந்து இங்கே விடுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே விட்டு லோடு ஏற்றுறாங்க. ரோபோட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வேலை செய்யலை. குளிருது. ஆனால் ஈரத்தில் போக மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ரெண்டு அட்டி முழுசாக முடிஞ்சிருச்சு. மழை வர வந்துருச்சு அதிகமாக. லாஸ்ட் கட்டி சின்ன டைல்ஸ் ஏற்றுறாங்க போல. அது எல்லாம் வந்து 2க்கு 4, இது லாஸ்ட் மட்டும் 2க்கு 2. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சது. எடுக்கலாமா? மழை வர பேஞ்சுக்கிட்டே இருக்குது. லோடு ஏற்றிட்டு வந்து அப்படியே ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன். பில்லு வந்து ரெடி பண்ணுவாங்க. எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல. எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகலாம் பில்லு ரெடி பண்ணுறதுக்கு. சாயந்தரம் ஆகுமா இல்லை நைட்டு கூட ஆகலாம், சொல்ல முடியாது. சரி ரைட், நம்ம கொஞ்சம் இந்த இன்ஜின் ஆயில், ரேடியேட்டர் தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றி விடுவோமா? அந்த வேலையாவது பார்ப்போம். வண்டி நிப்பாட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இருக்கிற கிளைமேட்டுக்கு சூடுலாம் ஆகாது.
ரேடியேட்டர் பாணி. லைட்டாக ஒரு 2 ட்ராப்பு கீழே போயிடுச்சு. அவ்வளோதான், மூடி விடு. பில்லு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மக்களே. புறப்படலாமா? ராணிப்பேட்டை. ரைட், வாங்க பயணத்தை தொடருவோம். கிளைமேட் வேற இப்படியே இருக்குது மக்களே. நல்லா குளிருது, நல்லா காத்தடிக்குதா, குளிருது. வெயிலே இல்லை கொஞ்ச நாளாவே. மழை பெஞ்சு பாருங்க, ரோட்ல விட்டு தண்ணி கிராஸ் ஆகி போகுது. இந்த ரோட்லயே இந்த பாலை வேலை தான் கொஞ்சம் இன்னும் போடாத வச்சிருக்கிறாங்க. இதை மட்டும் ஏறி இறங்கி போனோம். மழை பெஞ்சு ஓட எல்லாம் ஃபுல்லா தண்ணியா ஓடுது. சைட்லாம் பாருங்க, ஃபுல்லா வயல்வெளியில இருந்து தண்ணி போறத. வெளியே வர ஆப்போசிட்ல எந்த வண்டி வராத இருக்கு, அப்பதான் போக முடியும். இப்போதைக்கு எதுவும் வரல. வேற எவ்வளவு பெரிய பள்ளம்னு வேற தெரியல. அதுல 2 பைப்பு போட்டு வச்சுக்கிறாங்கப்பா, அதெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்குது. சரி,
அடுத்தது இது ஒரு டைவர்ஷன். இதெல்லாம் வேற என்ன போடுச்சுறாங்க. இதெல்லாம் ஒரு வண்டி போற அளவுக்கு வெயிட் தாங்குமா இதெல்லாம் தெரியல. ஏதோ குத்து மதிப்பா போயின்னு இருக்கு. சரி, எல்லா வண்டியும் வந்து போகுது. மழை பெய்யலாம் நம்பி போலாம். மழை பெஞ்சனாலே எல்லாமே கொஞ்சம் தலைவலி தான். மேல ரோல் காயில் ஏற்றி ட்ரெயின் போகுது. மெயின் ரோடு வந்து ஏறியாச்சு. அப்படியே வானம் பாருங்க, அப்படியே கருப்பா மேகமூட்டம் ஃபுல்லா இருக்கு. எந்த பக்கமும் ஒரு வெளிச்சத்துக்கான அறிகுறியே இல்லை. எண்ணெய் கிடங்கு வந்துள்ளது. 5000 ரூபாய்க்கு போட சொல்லியிருக்கேன். இங்கே டீசல் வந்து 96 ரூபாய் 21 பைசா. தமிழ்நாட்டுக்கு போகுமாலாம் சந்தேகம்தான். டீசல் வந்து எப்படியும் கடப்பாறைக்கு போயிடும். டீசல் போடலன்னா நான் கடப்பாறை கிட்ட போகும்போது 2 இன்ச்சு ஒரு சில நேரத்தில் வந்துடும். அது மாதிரி ட்ரை கண்டிஷனு. 5000 ரூபாய்க்கு போக சொன்னீங்கன்னா 5000 ரூபாய்க்கு போட்டாச்சு. அதை போட்டிட்டு போனோன்னா தைரியமா கடப்பாறை வரைக்கும் தாண்டலாம். கடப்பா போயிட்டு பார்க்கலாம் எப்படியும் நம்ம வண்டி 5000 ரூபா 12000 ரூபா 12000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா டீசல் செலவாகும். கடை ராணிப்பேட்டை போயிட்டு சென்னை போகிறதுக்கு 5000 ரூபா கணக்கு வச்சிங்க. சஞ்சர்லாம் வந்திருக்கோம். இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது கர்னூல். இருந்து பெருசா பேனர் காத்திலே கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கு போல. வரும்போது பாத்தீங்கன்னா 50 ஓட்டனா குதிச்சுக்கிட்டே வந்தது. இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை. அது ஃப்ரண்ட் வெயிட்டு மொத்தமும் இதுவா இருந்ததாலதான் குதிச்சுக்கிட்டே வந்தது. இப்போ 45 ஓட்டனா குதிக்குது, 50 ஓட்டனா குதிக்கல, நார்மலா போகுது. வரும்போது பெரும் அவஸ்தை. ஆனா கர்னூல் 101, பெங்களூரு 457 கிலோமீட்டர். மக்களே, கிருஷ்ணா ரிவரு சரியான தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜு கீழே ஒரு 6 அடி 7 அடி கீழே தண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஹைட்ல தண்ணி போயிட்டு இருக்கு. மழை தான் அங்கங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். அதுதான் தண்ணி சரியான தண்ணி போய்கிட்டு இருக்கு. கர்னூல் 43 கிலோமீட்டர். தெலுங்கானா பாஸ் பண்ணி ஆந்திராக்குள்ள வந்துட்டேன். தெலுங்கானால ரொம்ப நாளா இருந்த ஒரு தலைவலி இப்போ கொஞ்சம் இல்லை. ஆர்டிஓ செக் போஸ்ட் எடுத்துட்டாங்கப்பா, அது ஒரு நல்ல விஷயம். செக் போஸ்ட் பார்டர் எடுத்துக்கிட்டு காரை வச்சுட்டு வயல் நிற்காத இருந்தா சரி. கர்னூல் ஊருக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கேன். கர்னூல் 0 கிலோமீட்டர். கர்னூல்ல இருந்து கடப்பா ரோடு. நானும் வழிநெடுக்க பார்த்துட்டே வரேன். இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, பேருந்து
சரி அது அதுனா வழியில் இங்கே என்ன ஆச்சா என்ன எதுன்னு பார்த்துட்டே வரேன். வழி நடுக்க எதுவும் இல்லை. ஒருவேளை கர்னூல் ஊரை தாண்டி அந்த சம்பவம் நடந்ததோ, அதனால தான் வர வழியில் இல்லையோ, நானும் பார்த்துட்டே வரும்போது கிடைக்கலையோ, இல்லை கிளியர் பண்ணி விட்டாங்களா ஏன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சோகமான சம்பவம் அது. எல்லாம் என்ன பண்ணுறது, மேடு ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டியும் அடங்கி போச்சு. கர்னூலுக்கு அவுட்ரு போட்டாங்க சரி, ஆனால் அந்த மலை மேலே பாதி குறைஞ்சி தான் அந்த அவுட்ரு போடணுமா, கொஞ்சம் தூரம் அப்படி போய் தள்ளி கிள்ளி போட்டுறக்கூடாது. வண்டி அப்படியே திணறி திணறி ஏறும். அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த அளவுக்கு ஹைட்டு குறைச்சிருக்காங்க. அந்தியாவில் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கேன், ஏறி இறங்க போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மாதிரியே இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இறங்கும் போது தான் ஹில்ஸாக இருக்கும். அதாவது அங்கேருந்து வரும்போது ஃபுல்லாகவே மேடு தான். அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டவுன் இறங்க. இங்கேருந்தே ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கணும். கியர்லேயே இறங்கிக்கணும், அதான் நல்லது. கியர்லேயே வேகமாக போகுது பாருங்க அப்படியே டவுனில். பிரேக்கையும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 45 50 50 அதிகம்தான், அதுக்குள்ள எடுத்துட்டு போனா சேஃபு. பிரேக்கும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேக்கம் சீக்கிரம் டவுன் ஆகிடும், அதையும் பார்க்கணும். அவ்வளோதான், இறங்கியாச்சு. இதுக்கப்புறமா அப்படியே டவுன் மாதிரி தான் இறங்குவோம், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நந்தியால் ஊர் அவுட்ரு சிட்டி. சிட்டினா பெருசா இல்லை, ஓரளவுக்கு. என்ன இந்த ஊருக்குள்ள போய் வர ரூட் உள்ள விட்டாங்கன்னா ஒரு 690 ரூபாய் டோல்கேட் கட் ஆகும். அதான் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெண்டு பேரை போட்டு லாரி எந்த லாரி வந்தாலும் உள்ள விடாதுன்னு ஆள் போட்டு வச்சுக்கிறாங்களே. திறந்துடு சீசே. கண்ணை கட்டுதானா, டைம் 11 மணி ஆகுது. அப்படி என்னடா 11 மணிக்கே உனக்கு தூக்கம்? டயர்ட்னஸ் தான் இருக்கு. கண்ணு வேற எரியுது. எவ்வளவு தூரம் தான் இருக்குது. இதுல கடப்பா எத்தனை கிலோமீட்டர்னே போடல. வந்துட்டேன் கடப்பா. அங்க இருந்து மகன் ஓட்டிட்டு வந்துட்டேன். லெஃப்ட் திரும்பி ஓட்டு இன்னும் கொஞ்சம் தூரம். ஏன்னா ஆர்டிஓட நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கடப்பா ஊரை விட்டு கொஞ்சம் எல்லை பகுதியை தாண்டி அந்தாண்ட போ. கடப்பா ஊருக்கு அவுட்ரு இந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் ரோடு தான் மழைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. பள்ளமா போட்டு பேரிகார்டெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இங்கேயாவது இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இடம் இருந்ததுன்னா நிப்பாட்டும் 1 நேரம். வண்டிகள்லாம் ஃபுல்லாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது.
இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் அந்த கோயிலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தான் வந்து இடம் இருக்கு. இந்த இடத்துல நிப்பாட்டலாம், ஆனால் இதை தாண்டி அந்தாண்ட போனால் எங்கேயும் இடம் இருக்குமாலாம் தெரியாது. ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணு வேறு எரியுது. இங்கே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு 1.5 ஹவரில் விடிஞ்சிடும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.